டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறீர்களா? அப்படியானால் இந்த கேள்விகளையும் தவறாமல் முயற்சி செய்யுங்கள். 1. அறம் என்பதன் பொருள் என்ன? ஏ. செல்வம். பி. நல்வழி. சி. போர். டி. புகழ். பதில் பி. நல்வழி. 2. திருக்குறளை இயற்றியவர் யார்? ஏ. கம்பர். பி. ஔவையார். சி. திருவள்ளுவர். டி. இளங்கோவடிகள். பதில் சி. திருவள்ளுவர். 3. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? ஏ. 1000. பி. 1200. சி. 1330. டி. 1500. பதில் சி. 1330. 4. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? ஏ. சீத்தலை சாத்தனார். பி. இளங்கோவடிகள். சி. கம்பர். டி. திருவள்ளுவர். பதில் பி. இளங்கோவடிகள். 5. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் யார்? ஏ. கணியன் பூங்குன்றனார். பி. கபிலர். சி. பரணர். டி. ஔவையார். பதில் ஏ. கணியன் பூங்குன்றனார். அறிவியல். 6. தாவரங்கள் உணவை தயாரிக்கும் செயல்முறை எது? ஏ. சுவாசித்தல். பி. ஒளிச்சேர்க்கை. சி. ஆவியாதல். டி. செரிமானம். பதில் பி. ஒளிச்சேர்க்கை. 7. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சை நிறமி எது? ஏ. ஹீமோகுளோபின். பி. குளோரோபில். சி. இன்சுலின். டி. கெரட்டின். பதில் பி. குளோரோபில். 8. மனித உடலில் இரத்தத்தைச் செலுத்தும் உறுப்பு எது? ஏ. நுரையீரல். பி. சிறுநீரகம். சி. இதயம். டி. கல்லீரல். பதில் சி. இதயம். 9. மனிதர்கள் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது? ஏ. நைட்ரஜன். பி. ஆக்சிஜன். சி. கார்பன் டை ஆக்சைடு. டி. ஹைட்ரஜன். பதில் பி. ஆக்சிஜன். 10. நீரின் கொதிநிலை எவ்வளவு? ஏ. 0 சி. பி. 50 டிகிரி செல்சியஸ். சி. 100 டிகிரி செல்சியஸ். டி. 150 டிகிரி செல்சியஸ். பதில் சி. 100 டிகிரி செல்சியஸ். 11. திடப்பொருள் திரவப்பொருள் ஆகும் மாற்றம் எது? ஏ. உறைதல். பி. உருகுதல். சி. ஆவியாதல். டி. பதங்கமாதல். பதில் பி. உருகுதல். 12. மின்சாரத்தை நன்கு கடத்தும் பொருள் எது? ஏ. மரம். பி. ரப்பர். சி. செம்பு. டி. பிளாஸ்டிக். பதில் சி. செம்பு. 13. பூமியின் இயற்கையான துணைக்கோள் எது? ஏ. சூரியன். பி. செவ்வாய். சி. சந்திரன். டி. வெள்ளி. பதில் சி. சந்திரன். 14. ஒலி எந்த ஊடகத்தில் பரவ முடியாது? ஏ. திடப்பொருள். பி. திரவம். சி. வாயு. டி. வெற்றிடம். பதில் டி. வெற்றிடம். 15. தாவரங்களில் நீரை எடுத்துச் செல்லும் திசு எது? ஏ. புளோயம். பி. சைலம். சி. புறத்தோல். டி. கேம்பியம். பதில் பி. சைலம். சமூக அறிவியல் வரலாறு. 16. பல்லவர் ஆட்சியின் முக்கிய தலைநகரம் எது? ஏ. மதுரை. பி. காஞ்சிபுரம். சி. தஞ்சாவூர். டி. உறையூர். பதில் பி. காஞ்சிபுரம். 17. மாமல்லபுரம் சிற்பங்களை உருவாக்கியதில் புகழ் பெற்ற பல்லவ மன்னர் யார்? ஏ. மகேந்திரவர்மன். பி. நரசிம்மவர்மன் ஐ. சி. ராஜசிம்மன். டி. நந்திவர்மன். பதில் பி. நரசிம்மவர்மன் ஐ. 18.
சாளுக்கியர்களின் புகழ்பெற்ற மன்னர் யார்? ஏ. இரண்டாம் புலிகேசி. பி. ராஜராஜ சோழன். சி. கரிகாலன். டி. நரசிம்மவர்மன். பதில் ஏ. இரண்டாம் புலிகேசி. 19 சோழர்களின் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று எது? ஏ. பூம்புகார். பி. காஞ்சி. சி. மதுரை. டி. வஞ்சி. பதில் ஏ. பூம்புகார். 20 தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சோழ மன்னர் யார்? ஏ. ராஜேந்திர சோழன். பி. ராஜராஜ சோழன். சி. கரிகால சோழன். டி. முதலாம் பராந்தகன். பதில் பி. ராஜராஜ சோழன். 21 கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் யார்? ஏ. ராஜராஜ சோழன். பி. ராஜேந்திர சோழன். சி. கரிகாலன். டி. விஜயாலய சோழன். பதில் பி. ராஜேந்திர சோழன். 22 பாண்டியர்களின் முக்கிய தலைநகரம் எது? ஏ. மதுரை. பி. காஞ்சிபுரம். சி. தஞ்சாவூர். டி. பூம்புகார். பதில் ஏ. மதுரை. 23 சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றிய முக்கிய கல்வெட்டு எங்கு கிடைத்தது? ஏ. மாமல்லபுரம். பி. உத்திரமேரூர். சி. மதுரை. டி. திருச்சி. பதில் பி. உத்திரமேரூர். 24 இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஏ. அக்பர். பி. பாபர். சி. அவுரங்கசீப். டி. ஹுமாயூன். பதில் பி. பாபர். 25 அக்பரின் வரலாற்று புகழ் பெற்ற மதக் கொள்கை எது? ஏ. ஜிஸ்யா. பி. சுல்ஹிகுல். சி. தீனிலாஹி. டி. இக்தா. பதில் பி. சுல்ஹிகுல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான முக்கியமான MCQ கேள்விகளுக்கு நமது ஸ்டடி ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அடுத்த தேர்வில் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து படிப்போம். வெற்றி நிச்சயம்.